வணக்கங்க. என் பேர் பழனிசாமி, கரூர் தான். இயற்கை ஆர்வலர் மற்றும் சமூக ஆர்வலரும் கூட. பொதுவாக சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நான் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலும் வந்து நான் கேட்ட செய்தி, கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகள்லாம் வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி நான்லாம் செய்தி கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம குடியிருக்கிற பகுதியிலிருந்து சும்மா ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ள ஆத்தூருங்கிற கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்குது. அது ஆத்தூர் கிராமத்தில் ஒரு பெரும்பாறைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே கல்குவாரி நடந்திருக்குது. தற்காலிகமாக அது வந்து இப்போ அது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே வந்து ஆழம் உள்ள ஒரு கல்குவாரி எடுத்த இடம். அந்த இடத்துல இரவோடு இரவாக வந்து லாரியில் வந்து அதாவது வந்து மருத்துவ கழிவுகளோட வந்து சேர்ந்து நிறைய பிளாஸ்டிக் அது இது நிறைய கொட்டி குமிச்சிருக்காங்க. குப்பை குப்பையாக லோலோட குமிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள்லாம் கூட வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதிகாரிகள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் மெத்தனமா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மெத்தன போக்கத்தை உடனடியா கைவிடணும். இங்க மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்கள்ல வந்து இது போல வந்து மருத்துவ கழிவுல கொட்டுறதா வந்து நான் கேள்விப்படுறாங்க. விசாரிச்ச வகையில வந்து இது கேரளாவில இருந்து வந்திருக்குது அல்லது கபிலர் மலையிலிருந்து வந்திருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அது எங்கிருந்து வந்தாலும் சரி, இனி வரக்கூடாது. அது எந்த பகுதியில போய் கொட்டப்படக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த இடத்துல பெரும்பாறையில இருந்து எடுத்து வேற பக்கம் கொட்டோம்னா அங்கேயும் பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான். எனவே இங்க இருந்துட்டு போய் வேற பக்கம் கொட்டிட்டோம் அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் கூடாது. மாவட்ட நிர்வாகம் அதை அனுமதிக்க கூடாது. உடனடியா வந்து தமிழகத்துல எந்த பகுதியிலுமே வந்து இங்கிருந்து அள்ளக்கூடிய இந்த கழிவுகளை வந்து கொட்ட அனுமதிக்க கூடாது. அப்படி ஒருவேளை இந்த அரசாங்கம் வந்து அப்படி மேம்போக்கா ஏதாவது கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி இந்த பகுதி மக்களை, கிராம மக்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கும்னா நிச்சயமாக அதையும் வந்து கண்டறிஞ்சு அதை எதிர்த்தும் கூட வந்து ஒரு மக்கள் இயக்கமாக போராட வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அவசியத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் எங்கள் மீது திணிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ரஜினிகாந்துங்க, லீகல் அவேர்னஸ் மூவ்மெண்ட், அதாவது சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவருங்க நான். அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மண்மங்கல வட்டமுங்க, ஆத்தூர் வில்லேஜ்லிங்க, அதாவது பழமாபுரம் போகிற வழியில், அதாவது கள்ளிப்பழத்திற்கு மேற்க அந்த வந்து பாறை குவாரி இருக்குது. அதாவது முன்னாடி கல் உடைச்ச ஆழமான பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து மருத்துவ கழிவுகளை வந்து கேரளாவிலிருந்து இல்லைன்னா இது கபிலர் மலையிலிருந்து நைட்டு வந்து லாரியில் வந்து சாரையாக கொண்டாந்து நிறைய கொட்டிடுறாங்க. பகலில் வந்தால் வந்து தெரியும்ட்டு நைட்டில் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட லாரியை வந்து பறிமுதல் பண்ணி வாங்கல் போலீஸார் வந்து லாரி என்ன வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவுனால வந்து துர்நாற்றம் ஏற்படுது. இந்த மருத்துவ கழிவு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து ஸ்பாஞ்சிங் எஃபெக்ட்னு சொல்ல உறிஞ்சும் தன்மை வந்து இது மண்ணுக்கு வந்து இருக்கிறதுனால நிலத்தடி நீர் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த நிலத்தடி நீர் வந்து விவசாயத்துக்கு எடுத்து பாய்ச்சும் போது வந்து அதை வந்து அருந்தும் போதும் சரி, விவசாயத்துக்கு பார்த்தும் போது கால்நடைகள் மனிதர்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து கேன்சரு, தோலரிப்பு, நுரையீரல் சுரங்குதல், மலட்டுத்தன்மை ஏற்பட்டு சீக்கிரம் மனிதர்களும் விலங்கினமும் சீக்கிரம் வந்து இதில் பாதிப்பாயிருமுங்க. இது அபாயகரமான மருத்துவ கழிவுங்க. இதை வந்து நீங்கள் மாவட்ட நிர்வாகம் கூட இந்த மருத்துவ கழிவு எடுத்து நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து விளைவுகள் இருக்குதுன்னு. இது கரூர் மாவட்ட நிர்வாகம் சீக்கிரம் இதில் தலையிட்டு இந்த மருத்துவ கழிவை வந்து அகற்றணும்னு கேட்டுக்கிறோம். இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமுங்க. என்னுடைய பேர் மு. சிவபாரதி. ஆத்தூர் பகுதியில் நான் வந்து குடியிருந்து வர்றேன். மண்மங்கலம் வட்டம் ஆத்தூர் கிராமத்தில் பெரும்பாறை அப்படிங்கிற பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகளை கொட்டி அந்த ஏற்கனவே கல்லால் எடுக்கப்பட்ட பாறைகளை மூடி வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதுடன் இந்த பகுதி மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கரூர் மாவட்ட நிர்வாகம் மருத்துவ கழிவுகளை அகற்றி இது கொட்டுவதற்கு காரணமானவரையும் இது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதோ அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து இதன் பின்னணியை முழுமையாக விசாரணை செய்து இந்த பகுதி மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வந்து ஒரு பொய்யான விருப்பம் அவரை கூப்பிட்டு அப்பவே நான் பேசுறேன். தெரியாத ஆளா இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சால சொல்றேன். எம்பாறையில் ஒருத்தன் எனக்கு யாருங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் நான் பயப்படணும். நம்ம பயப்படுற பயம்னே எதுவுமே தெரியாது. இப்போ 20 கிலோமீட்டர் பாதிச்சுனாக்க 1 கிலோமீட்டர் ஆமாம்.
மழை வேணும்னா நேற்று நாட்டம் அவ்வளோ நாட்டம் இப்போ வந்துட்டு போயிட்டார். இது பூரா மருத்துவ கழிவு கொண்டு வந்து நம்ம இதில் பார்த்து மருத்துவ கழிவு கொண்டு வந்து சரிங்கண்ணா. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க மருத்துவ கழிவு கேரளாவில் இருந்து இது வைக்கிறதுக்கே வந்து நம்ம வங்கி மக்கள் எல்லாம் அங்கே தானே விடுறாங்க. அதான் இப்போ ஜேசிபி வச்சு அள்ளிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. இல்லைண்ணா இப்போ பணம் வாங்கிட்டு தானே கொட்டியிருக்கிறாங்க. எனக்கு அது எனக்கு வந்து இல்லைங்கண்ணா எங்கிருந்து வந்ததுங்கிற மட்டும் எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல முன்னாடி அது சின்ன புள்ளி ரோட் ஓட்டினாப்ல ரயில்வே ரோட் ஓட்டினாப்ல அதுல வந்து வேற ஒரு கழிவை கொட்டி தீ வச்சிடுறாங்க. பாட்டில் இருந்த